ஏழைகள், பலவீனர்கள், அத்தியர்கள் மற்றும் பகுதி மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பை உறுதி செய்தார். நியாயத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் அறியப்பட்ட வாசகம், நீங்கள் பிறந்தவர்களை அடிமைப்படுத்தினீர்களா? உமர் சிறந்த போராளியும் அறிவாற்றல் கொண்ட ஆலோசகரும் அச்சமூட்டும் நியாயவானும் ஆகியோரின் ஒருங்கிணைந்த வடிவமாக வாழ்ந்தார். ஒரு இரவு மெக்காவின் காற்றில் திமிரிழும் வெப்பத்தை தாண்டி உமர் தனிமையாக அரேபிய பாலைவனத்தின் வெற்றிடத்தில் பயணம் செய்தார். நிலவு தங்கப்பள்ளியினால் நிலத்தடியில் மிருதுவான ஒளி வீசுகிறது. நட்சத்திரங்கள் அசைவில்லாமல் வெள்ளிரை கண்களைப் போல பகிர்ந்து கொண்டிருந்தது. அமைதி, காற்றின் மென்மை, ஒவ்வொரு படியும் சத்தமில்லாமல் உருண்டு சென்றது. அவசரமில்லாமல் ஒரு ஜின் அந்த இருளில் தோன்றியது. அதன் உருவம் தெளிவில்லாத புகை மற்றும் நெருப்பின் கலவை. எவ்வித பொருளாதார கட்டுப்பாடுகளால் கட்டுப்பட்டது அல்ல. இது ஒரு பெருமையுள்ள, அவமானமில்லாத, தன்னம்பிக்கையுடன் செயல்படும் மாயாஜால சக்தி. ஜின் தனது சக்தியை உமரின் மனித இயற்கையை மீறச் செய்யும் முயற்சியில் பயன்படுத்தியது. இது அரிதான சம்பவம், ஏனெனில் ஜின்கள் பொதுவாக மனிதர்களுடன் நேரடியாக மோதுவதில்லை. ஆனால் இப்பொழுது மனித உலகம் மற்றும் மறைமுக உலகம் நேருக்கு நேர் மோதியது. உமர் அச்சமின்றி முன்னிலையில் நின்றார். அவரது உடல் பலம், மன உறுதி, இறைவனின் ஒரே தன்மையை நினைவில் வைத்திருத்தல் அவரை அதிக சக்தி வாய்ந்த ஜின்னின் மோதலை எதிர்கொள்ளக்கூடியவர் ஆக்கியது. ஜின் பல்வேறு உருவங்களில் மாறி அவரது மனதை குழப்ப, மன உறுதியை வீழ்த்த முயன்றது. ஆனால் உமர் தன்னுடைய உறுதியான விசுவாசத்தால் ஜின்னை நிலத்தில் அடித்தார். அந்த தாக்கம் பூமியினை நடுங்க வைக்க, மணல் மற்றும் துருவங்களை நடுங்கச் செய்தது. ஜின் மீண்டும் எழுந்து தாக்கத்தை மேற்கொண்டாலும் உமரின் நம்பிக்கை மேலும் வலிமை பெற்றது. மூன்றாவது தாக்கத்தில் ஜின் தனது முழு சக்தியையும் செலுத்தினாலும் உமர் தனது முடிவில்லாத நம்பிக்கையால் அதை நிலத்தில் கட்டி வைத்தார். ஜின்னின் பெருமை, அகங்காரம் அனைத்தும் உடைந்தது. அந்த ஜின் உமரிடம் அனைத்து மனிதர்களையும் பாதுகாப்பதற்கான ரகசியத்தை வெளிப்படுத்தினது. ஆயத்துல் குர்சி ஆய்வு வசனம், சூரா அல் பகரா.